எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கறத தான் இதுல பார்க்க போறோம். பிளஸ் அந்த ஜாவா ப்ரோக்ராமை எப்படி நம்ம ரன் பண்றது அப்படிங்கறதையும் சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஜாவா பத்தின ஒரு 3 லெக்சர் வீடியோ போட்டிருக்கோம். அந்த லெக்சர் வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். சோ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் வந்து நம்ம கிளாஸ் இல்லாம நம்மளால எழுதவே முடியாது. கண்டிப்பான முறையில ஒரு ஜாவா ப்ரோக்ராம்ல ஒரு கிளாஸ் ஆவது மினிமம் 1 கிளாஸ் ஆவது கண்டிப்பா இருந்திருக்கணும். அதுவும் மெயின் கிளாஸா இருக்கும். மெயின் கிளாஸ் இல்லாம ஒரு ஜாவா ப்ரோக்ராம நம்மளால ரன் பண்ண முடியாது. மெயின் கிளாஸ் இல்லாம ஒரு ஜாவா ப்ரோக்ராம நம்மளால ரன் பண்ண முடியாது. பட் we can கம்பைல் பண்ண முடியும். ஆனா ரன் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா மெயின் கிளாஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும். சோ அப்ப அந்த ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி போடுறது அப்படின்னா, கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு வேணும். அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுக்கிறோம். இதுதான் கிளாஸோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட். இந்த மாதிரிதான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணும். சோ அப்ப இந்த ப்ரோக்ராம் நம்ம எப்படி சேவ் பண்றது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கண்ட்ரோல் எஸ் பிரஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு நோட்பேட் பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு எடிட்டர். சோ அதனால எனக்கு இதுல டிஃபரன்சியேஷன் எல்லாமே எனக்கு காமிச்சிடும். கலர் டிஃபரன்சியேஷன்லாம் காமிச்சிடும். கீவேர்ட்னா என்ன கலர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். உங்களுக்கு தேவையான இந்த நோட்பேட் பிளஸ் பிளஸ் எடிட்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இது எப்ப எங்க சேவ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கக்கூடிய டைரக்டரியில bin அப்படிங்கிற போல்டருக்குள்ள நம்ம இங்க ஃபைல் நேம் வச்சு சேவ் பண்ணணும். பொதுவாக உங்களுக்கு எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் சேமா வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு கன்ஃபியூஷனை ஓவர் கம் பண்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு டிஃபரன்சியேஷனையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன. சோ இப்ப நான் ஃபைல் நேம் வந்து new.java அப்படின்னு வச்சிருக்கேன். சோ கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோன்னே இங்க பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறது கீவேர்டு ஒரு கலர்ல இருக்கும். இந்த பிராக்கெட்ஸ் வந்து ஒரு கலர்ல இருக்கும். சோ அப்ப மெயின் கிளாஸ் இல்லாம நம்மளால இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியாது. சோ மெயின் கிளாஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல, எந்த கிளாஸுக்குள்ள மெயின் ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த கிளாஸ மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ பப்ளிக் மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args. ஆக்சுவலா நம்ம கமாண்ட் லைன்ல ரன் பண்ணும்போது இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அப்ப இந்த ஆர்க்ஸ் அப்படிங்கிற வேரியபிளோட நெசசிட்டி தேவைப்படும். சோ இதான் மெயின் ஃபங்க்ஷன். சோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் எந்த கிளாஸ்க்குள்ள இருக்கோ அந்த கிளாஸ் தான் மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஏன் இப்ப இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம்ல மோர் தென் 1 கிளாஸஸ் வந்து இருக்கலாம். ஜாவா ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ப்ரோக்ராம்ல மோர் தென் 1 கிளாஸஸ் இருக்கலாம். சோ அதனால இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சோ மோர் தென் 1 கிளாஸஸ் இருக்கும் போது அந்த கிளாஸ்ல எது மெயின் கிளாஸ்ங்கிறத இந்த மெயின் ஃபங்க்ஷன் எந்த கிளாஸுக்குள்ள இருக்கோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ இங்க நார்மலா நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ண போறேன். வெல்கம் டு டெக்கி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ண போறேன். சோ ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்றதுக்கு நமக்கு என்ன ஃபங்க்ஷன் இங்க தேவைப்படும் அப்படின்னா, system.out.println அப்படிங்கிறது தேவைப்படும். system.out.println which means நியூ லைன்ல பிரிண்ட் பண்றது. டபுள் கோட்ஸ்ல நீங்க என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க இங்க பிரிண்ட் பண்ணிடலாம். அந்த டெக்ஸ்ட நீங்க டைப் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து நார்மலா ஒரு சின்ன சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம். நீங்க இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டியதுல இது மெயின் கிளாஸ். ஜஸ்ட் ஒரு மெயின் கிளாஸை வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். இப்ப இந்த ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்ட் சர்ச்ல போய் நீங்க cmd டைப் பண்ணீங்கனாலே வந்துரும். சோ இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணோடனே டிஃபால்ட்டா சி யூசர்ஸ் உங்களோட டிஃபால்ட் அந்த யூசர் இதுல வந்து அந்த கர்சர் வந்து நிக்கும். சோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் எங்க சேவ் ஆயிருக்கோ அந்த பாத்துக்கு இதை மூவ் பண்ணணும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எந்த கோலன் அப்படிங்கறத பாருங்க. இங்க எஃப் கோலன்ல நான் சேவ் பண்ணிருக்கேன். சோ எஃப் கோலன் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த கோலனுக்கு போயிடும். அண்ட் தென் அந்த கோலன்ல எந்த டைரக்டரி, சோ சிடி சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம். இந்த கமாண்டுக்கு பேர் வந்து சேஞ்ச் டைரக்டரி. டைரக்டரியோட நேம், அதாவது ஃபோல்டரோட நேம். நீங்க அங்க ஃபோல்டர் என்ன நேம் வச்சிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோல்டர் நேம் மறந்துருச்சு அப்படின்னா, இப்ப ஜேடி அப்படின்னு அடிக்கிறீங்கன்னா இங்க டேப் அடிச்சீங்க அப்படின்னா அந்த இதுல இருக்கக்கூடிய ஃபோல்டர் நேம்ஸ் எல்லாம். சோ இப்ப இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டோம். இதுக்குள்ள பின்ங்கிற ஃபோல்டருக்குள்ள நம்ம சேவ் பண்ணிருப்போம். சோ cd ஸ்பேஸ் bin. இப்ப இங்க வச்சுதான் நம்ம ஜாவாவை கம்பைல் பண்ணணும். இப்படி உங்களுக்கு போறதுக்கு ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட க்ளோஸ் பண்ணிட்டு, இது நோட்பேட் பிளஸ் பிளஸ் எடிட்டர்ல மட்டும் தான் இது பாசிபிள் இப்ப சொல்ல போறது. சோ இந்த ஃபைல்ல போய் ஓபன் கண்டைனிங் ஃபோல்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல போய் cmd கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரக்டா அந்த பாத்துக்கே இருந்தது வந்துடும். சோ அப்ப இங்க வச்சு ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும், அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். கம்பைல் பண்றதுக்கு நம்ம ஜாவா கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். சோ அதுதான் ஜாவா சி. ஸ்பேஸ் விட்டு
நம்ம ஃபைல் நேம் என்ன சேவ் பண்ணிருக்கோம் பாருங்க. நல்லா பாருங்க, ஃபைல் நேம் நான் சொல்றது. இங்க கிளாஸ் நேம் டெஸ்ட் இருக்கும், இங்க ஃபைல் நேம் நியூ இருக்கும். சோ ஃபைல் நேம் ஃபைல் நேம் வந்து new.java கொடுத்துட்டு என்டர் அடிங்க. எந்த ஒரு எரருமே உங்க ப்ரோக்ராம்ல இல்ல அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. அப்ப எதுவுமே டிஸ்பிளே ஆகலைன்னா ப்ரோக்ராம் எரர் இல்லாம கம்பைல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ரன் பண்றதுக்கு ஜாவா அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி இங்க கிளாஸ் நேம கொடுக்கணும். கிளாஸ் நேம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இங்க நியூ கொடுக்குறேன், கொடுத்துட்டு இதை ரன் பண்ணா எனக்கு இங்க ஒரு எரர் காமிக்கும். என்ன காமிக்கும் அப்படின்னா, நீங்க கேட்கலாம் ஃபைல் நேம் நியூ தானே சார் வச்சிருந்தோம், அப்ப இங்க நியூ கொடுத்து ரன் பண்ணா வரணும்ல அப்படின்னா, இங்க எக்ஸெப்ஷன் காமிக்குது பாருங்க. என்ன காமிக்குது அப்படிங்கறத பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. சோ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க, இங்க ஆக்சுவலா வந்து நான் ஜாவாசி நல்லா பாருங்க, இங்க ஜாவாசி ஃபைல் நேம் வந்து new.javaன்னு கொடுத்திருக்கேன். அதே நியூ ஃபைல் நேம் வச்சு தான் நான் ரன் பண்ணிருக்கேன். ஆனா இங்க ஒரு எரர் காமிக்குது, எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மைண்ட் java.lang. நோ கிளாஸ். இதுதான் ஆக்சுவலா எரர், இதான் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க, இதான் எரர்னு சொல்லுவாங்க. நோ கிளாஸ் டிஃபனிஷன் ஃபவுண்ட் எரர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி பேர்ல ஒரு கிளாஸ் இல்ல, NEW அப்படிங்கிற நேம்ல கிளாஸ் இல்ல. ஆமா, இந்த ப்ரோக்ராம் ஓபன் பண்ணி பாருங்க, இங்க நம்ம கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கோம், டெஸ்ட்னு கொடுத்துருக்கோம். அப்ப நான் இங்க வச்சு ரன் பண்ணும் போது கிளாஸ் நேம் வேற கொடுத்து ரன் பண்றேன். சோ இதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்ப நம்ம இந்த ஃபோல்டர் ஆக்சுவலா நம்ம ப்ரோக்ராம சேவ் பண்ணிருக்கிற பாத் வந்து JDK 1.6ல பின்னுக்குள்ள ப்ரோக்ராம் என்னன்னு சேவ் பண்ணிருந்தோம், நம்ம நியூன்னு சேவ் பண்ணிருந்தோம். சோ new.java. இப்ப அந்த ப்ரோக்ராம கம்பைல் பண்ணோம்னா இங்க test.class அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். சோ இது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, இந்த கம்பைலேஷன் சக்சஸா முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த கம்பைலேஷன் பார்ட் சக்சஸா முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஃபைலுக்குள்ள என்ன கிளாஸ் நேம் வச்சிருக்கோமோ அந்த கிளாஸ் நேம்ல ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். அப்ப ரன் பண்ணும் போது நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா, ஜாவா ரன் பண்ணும் போது ஜாவா டெஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். கிளாஸ் நேம் என்னவோ அந்த கிளாஸ் நேம் தான் நம்ம ரன் பண்ணும் போது இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப ரன் பண்ணும் போது மென்ஷன் பண்ணி என்டர் அடிங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு அழகா நீட்டா நம்ம கொடுத்த அந்த வெல்கம் டு டெக்கி வேர்ல்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்ப எங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். சோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இந்த கன்ஃபியூஷன் நீங்க ஆயிருவீங்கன்றதுனால உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் நேம் என்ன வைக்கிறீங்களோ அதே நேம்ல ஃபைல் நேம வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்னொரு நான் இதுல கூட ஒரு டைப் பண்ணி சொல்றேன், ஜாவா சி கம்பைல் பண்றதுக்கு கமாண்ட் வந்து ஜாவா சி ஸ்பேஸ் விட்டு ஃபைல் நேம் டாட் ஜாவா, இதான் கம்பைல் பண்றதுக்கு. ரன் பண்ணும் போது ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம். சோ இதுதான் டிஃபரன்சியேஷன். ஃபைல் நேம்ங்கிறது நீங்க எந்த பேர்ல ஃபைலை சேவ் பண்றீங்களோ அந்த நேம், கிளாஸ் நேம்ங்கிறது அந்த ஃபைலுக்குள்ள நீங்க கிளாஸுக்கு என்ன நேம் வச்சிருக்கீங்க, மெயின் கிளாஸ், எஸ்பெஷலி அது மெயின் கிளாஸா இருக்கணும். கண்டிப்பா அது மெயின் கிளாஸா இருக்கணும். மெயின் கிளாஸ் நேம் எதுவோ அந்த மெயின் கிளாஸ் நேம இங்க போட்டு நீங்க ரன் பண்ணணும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ இதுதான் வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம். இது வந்து டிஃபால்ட்டா நம்ம பின் ஃபோல்டர்ல வச்சு ரன் பண்றது. இது பின் ஃபோல்டர்ல வச்சு ரன் பண்றோம். இன்னொரு வே வந்து என்விரான்மெண்ட் பார்த்து செட் பண்ணி ரன் பண்ற ப்ரொசீஜரும் இருக்கு. ஜாவாவோட இன்ஸ்டாலேஷன் டைரக்டரி வேற எங்கேயோ இருக்கும், நம்மளோட ப்ரோக்ராம் வேற எங்கேயோ இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் எங்கனாலும் வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்விரான்மெண்ட் பார்த்து செட் பண்ணி நம்ம ரன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். அது வந்து அடுத்து வரக்கூடிய ஃபர்தர் மோர் ப்ரோக்ராமிங்ல நான் உங்களுக்கு அது சொல்லி தரேன். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ.